ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளாக்கி ஸ்டார் சுரேஷை பற்றி நிறைய பேருக்கு இப்போ வந்து February 14க்கு அப்புறமேல அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, February 14 வந்து அவங்க அப்பா இறந்துட்டதா ஒரு பதிவை அவர் வந்து தன்னுடைய இணையதளத்தில் போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸும் ஆதரவும் அதிகமாக கிடைச்சிருக்குது. அது முக்கியமாக நிறைய பெண்கள் கிட்ட இருந்து அவருக்கு ஆதரவு கிடைச்சதா ரொம்பவும் அதிர்ச்சிகரமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்பா இறந்த இந்த சூழ்நிலையில எனக்கு இத்தனை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து எனக்கு வந்து என்னுடைய அப்பா இறந்ததுக்காக எனக்கு ஆறுதல் சொல்றத நினைச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இதுவரைக்குமே நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸை மட்டும்தான் இதுவரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு எனக்கு நேரடியாவே என் முன்னாடியே வந்து உனக்கு இதெல்லாம் தேவையா, நீ 9 மாதிரி பண்ற, அந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நான் ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தா கூட அந்த போன் எல்லாம் வாங்கி வந்து உடைச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து என்கிட்ட ரொம்ப ஹார்ஷா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. இவ்வளோ நாளுமே நான் அதாவது இவ்வளோ காலம் மட்டுமே நான் அதை மட்டும் தான் நான் பார்த்துக்கிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு ஒன்ஸ் நான் எங்க அப்பா இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வலைத்தள பக்கத்துல போடும்போது எனக்கு அத்தனை வந்து ஒரு ஆதரவான கரங்கள் வந்து என் முன்னாடி வரதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, உங்க அப்பா எங்கேயும் போல உங்க கூடவே தான் இருக்கிறாரு, இதெல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். தயவு செய்து அழாதீங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பெண்கள் கிட்ட இருந்து எனக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் வந்தத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ லைஃப்ல நம்ம ஒரு ஒரு மாரி ஒடிஞ்சு விழற அப்ப கூட நமக்கு கை குடுக்க 10 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அதாவது எங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து நெறைய சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில உலகத்துல நல்லவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பல்லாம் நெறைய என்ன வந்து கூட படிக்கிறவங்க காலேஜா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும் நெறைய என்ன கிண்டல் பண்ணுவாங்க, டீஸ் பண்ணுவாங்க. நான் வந்து டீச்சர்ஸ் கிட்டயோ, இல்ல அம்மா, அப்பா கிட்டயோ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டா வந்து எங்க அக்கா கிட்ட தான் சொல்லுவேன். அப்படி சொல்லும்போது நான் அழுதுகிட்டே வந்து இருப்பேன். இந்த மாரி ஒரு கட்டத்துல வந்து அம்மா வந்து, "நீ ஏன் இந்த மாரி அழற?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது நான் சொன்னேன் அவங்ககிட்ட, "இந்த மாரி என்ன கிண்டல் பண்றாங்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள இருக்கிற டேலண்ட்ட யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னை எல்லாருமே ரொம்பவும் கிண்டல் பண்றாங்க. எப்ப பாரு ஏதாவது ஒரு இது பண்ணுனா கூட பேசிட்டு இருந்தா கூட அதுல என்னதாம்மா ஒரு எக்ஸாம்பிளா வச்சு கிண்டல் பண்றாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய தடவ அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அம்மா சொல்லியிருக்கிறாங்க, "லைஃப் வந்து இப்படியே இருக்காது கண்ணா, மாறிடும்." அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் எங்க அம்மா வந்து ரொம்ப படிச்சவங்கலாம் கிடையாது. மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத கேஸ் தான் எங்க அம்மா. ஆனா அவங்களுடைய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப மிகப்பெரியது. கிட்டத்தட்ட எனக்கு வந்து 3 அண்ணா, 1 அக்கா இருக்காங்க. அதுல அண்ணா யாருமே நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட அவரு 12th படிச்சாரு. அப்போ வந்து 12th படிச்ச உடனே எங்க பக்கத்து வீட்ல இருக்கிற அந்த கொத்தனாரு கூட கொஞ்ச நாள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தாரு. வேலைக்கு போகும்போதே அவர் வந்து அந்த பிசினஸ ஃபுல்லா கத்துக்கிட்டாரு. அதுல இருக்கிற எல்லா ஒரு நேக்கு, அதுல இருக்கிற ஃபுல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு, ஃபாரின்ல போய் கொஞ்ச நாள் வேலை பண்ணிட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் வந்து ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமேலு என்னுடைய 2வது அண்ணா வந்து என்ன பண்ணாரு, அவருக்கு வந்து படிப்பு வராது. ஆனா நல்ல டிரைவிங் ஸ்கில் இருக்கிறதுனால, நெறைய வந்து இப்போ லாரி அதெல்லாம் வாங்கி அவர் வந்து ஒரு டிப்போ மாரி வச்சு இப்ப நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப 2 பேருமே நல்லா செட்டில் ஆயிட்டாங்களா, அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்க 3வது அண்ணா வந்து எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி வந்து படிக்க வச்சாங்க. இன்னைக்கு அவர் வந்து பெரிய பெரிய கம்பெனில ரெப்பாலாம் இருக்காரு. இந்த மாரி என்னுடைய மொத்த ஃபேமிலியுமே வந்து இவ்ளோ ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் எங்க அம்மா தான். ஏன்னா, அவங்க வந்து பசங்க வந்து ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, "நீ வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போ, சம்பாரிச்சுட்டு வா" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்கல்ல. ஏன்னா, அப்போ வந்து ஒரு தாய் அப்படிதான் நெனப்பா. ஏன்னா, எங்க வீட்ல அப்ப சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. உண்மையிலேயே. நாங்க இப்ப 5 பேர், 6 பேர் இருக்கோம். தட்ட எடுத்துட்டு வந்து வச்சோம்னா, எங்களுக்கு அந்த சாப்பாட்டுல எதுவுமே இருக்காது. கஞ்சி இருந்தா உப்பு இருக்காது, உப்பு இருந்தா கஞ்சி இருக்காது. ஒரு சாப்பாடு தான் இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு துவையல் கூட இருக்காது. பக்கத்து வீட்ல யாராவது ஒரு இரவல் குடுத்தா மட்டும் தான் எங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு. அந்த மாரி ஒரு ஸ்டேஜ் தான். இத சொல்றதுக்கு வெட்கம் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மாரி நெலைமையில இருந்து தான் நான் வந்தேன். இப்போ வந்து இப்போ பக்கத்து வீட்ல யாராவது இரவல் குடுத்தாங்க குடுப்பாங்க எப்பயுமே. அப்பல்லாம் வந்து ஒரு இது இருந்தது. அ அ ஏதாவது நெறைய செய்வாங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் குடுப்பாங்க. இந்த மாரிலாம் அப்போ இருந்தது. பட் இப்போ தான் அந்த மாரிலாம் யாரும் ஃபாலோ பண்றதில்ல. ஏன்னா எதிர்த்த வீட்ல இருக்கிறவங்களே யாருன்னு கேட்கிற காலம் இது. அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த மாதிரி என்னுடைய 3வது அண்ணா வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டு 2 அண்ணாவும் சேர்ந்து என் 3வது அண்ணாவ படிக்க வச்சாங்க. என் 3வது அண்ணா என்ன படிக்க வச்சான். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பிஎஸ்சி படிச்சேன். அப்புறம் பிஎட் படிச்சேன். நான் அப்புறம் ஒரு டீச்சரா வேலைக்கு போனேன் கொஞ்ச நாள்.
என்னுடைய அக்கா வந்து 10த்தோட படிப்ப நிறுத்திக்கிட்டாங்க. ஏன்னா பொம்பள பிள்ளைக்கு என்ன அதிக படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சண்டை பண்ணதுனால நிறுத்திக்கிட்டாங்க. ஆனா எங்க அக்கா என்ன பண்ணா, டெய்லரிங் கத்துக்கிட்டா. டெய்லரிங்ல வந்து ஏ டூ இசட் கத்துக்கிட்டா. அதுக்கப்புறமேல அதுல படிச்சுட்டும் முடிச்சுட்டா. படிச்சு முடிச்சுட்டு ஒரு இன்ஸ்டிடியூட் ஓப்பன் பண்ணி, அதுல இன்னைக்கு லட்சக்கணக்குல அவ சம்பாரிக்கிறா. இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம்னா என்னன்னே தெரியாத ஒரு பெண் வந்து, இன்னைக்கு தன்னுடைய 4, 5 பிள்ளைகளையும் ஒரு வாழ்க்கையோட ஒரு உயரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுல எல்லாத்த விட நான் வந்து கொஞ்சம் இந்த மீடியா சைடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருந்தேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். TikTok எப்போ வந்ததோ, அதுலேருந்து எனக்கு இந்த டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது TikTokல ரீல்ஸ் பண்ணனால தான் நான் இந்த இதுல வந்தேன் அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு டான்ஸ் ஆடுறதுங்கிறதே ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறேன்னு வைங்களேன், அந்த டியூஷன்ல அந்த டியூஷன் டேன்னு ஒண்ணு செலிப்ரேட் பண்ணுவோம்ல, அதுக்கு அந்த பசங்கள ட்ரெயின் பண்றது, இல்ல ஸ்கூல்ல வந்து ஸ்கூல், காலேஜ்ல கரகாட்டம் அந்த மாரி டான்ஸ் அப்டின்னா எனக்கு அப்போலேருந்தே ஒரு பெருசா வாய்ப்பு கிடைக்கல நான் ஆடுறதுக்கு. ஆனா, இந்த TikTok வந்ததுக்கு அப்புறமேலு நான் வந்து நெறைய ரீல்ஸ் பண்ணி பண்ணி போட்டேன். ஆனா, அதுக்கு நெறைய எதிர்க்க விமர்சனங்கள் அதிகமா வந்துச்சு. ஆனா, அத பத்திலாம் நான் கவலைப்படவே இல்ல. எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா, ஒரு கட்டத்தில இதுவே எங்க ஃபேமிலில ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஏன்னா, அக்கம் பக்கத்தில இருக்கிறவங்கலாம் போய் எங்க அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க அப்பா வந்து என்ன பண்ணாரு, சின்ன வயசுல பெருசாலாம் எங்களுடைய லைஃப் மேல அவரு கேரிங்காலாம் இருக்க மாட்டாரு. குடிச்சிட்டு பெரிய ஒரு எப்படி சொல்றது? ஊர்ல பெரிய ஒரு இது மாதிரி ஒரு பெரிய தலைக்கட்டு அந்த மாதிரி. ஏன்னா, அடிப்பாரு அந்த மாரிலாம் இருந்திருக்குது. ஆனா, எங்கள பொறுத்தவரைக்கும் எங்க அப்பா வந்து குடுத்த எங்களுக்கு ஒரு பெரிய சொத்து என்னன்னா, தைரியம். எங்க தைரியத்த வந்து அக்காவா இருக்கட்டும், எங்க 4 பேரா இருக்கட்டும், அப்பா வந்து நெறைய தைரியத்த குடுத்துருக்காங்க. அ அதுக்கப்புறமேலு நான் வந்து அதனால தான் நான் ஒரு சில ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போம்போது, ஒரு சில விமர்சனங்கள நான் காது குடுத்து கூட கேட்கறது கிடையாது. அதனால தான் நான் வந்து என்னுடைய பொட்டிக் ஆரம்பிக்கும்போது கூட வந்து நான் அத ஓப்பன் பண்ணல. என்னுடைய அம்மாவ தான் நான் வந்து அதுக்கு கல்லால உட்கார வச்சு, அம்மாவுக்காக தான் கிட்டத்தட்ட நான் அத ஓப்பன் பண்ணுனேன். ஏன்னா, இவ்ளோ பண்ணி குடுத்த அம்மாக்கு நம்ம ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு பொட்டிக் ஓப்பன் பண்ணி குடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அந்த சோசியல் மீடியா பக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு யூடியூப் வருமானமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2, 3 லட்சம்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. ஸ்டார்ட்டிங் 80,000ல இருந்து 2, 3 லேக்ஸ் வரைக்கும் வர ஆரம்பிச்சுது. இன்னைக்கு வந்து நான் மீடியா சைடு வந்ததுக்கு அப்புறமேலு எனக்கு மந்த்லி ஏர்னிங்ஸே கிட்டத்தட்ட 10 டூ 20 லேக்ஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. இதுல சொல்றதுக்கு என்ன உண்மையான வருமானத்த சொல்றதுல எனக்கு ஒரு தயக்கமும் கிடையாது. மறைச்சா தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 10 டூ 20 லேக்ஸ்லாம் வருது. நான் இப்ப ஷோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப அடுத்தடுத்து ஷோஸும் நான் ஜீ தமிழ்ல க க கமிட் ஆயிருக்கேன். விஜய் டிவிஸ்ல இருந்தும் நெறைய எனக்கு அழைப்புகள் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்ன விஜய் டிவிலயும் நீங்க பார்க்கலாம். இந்த மாரி சூழ்நிலையில இவ்ளோ ஒரு இந்த பிளாட்ஃபார்ம நான் சரியா பயன்படுத்திக்கிட்டதுனால தான், இது வந்து எனக்கு இந்த அளவுக்கு திருப்பி குடுத்துருக்குது. ஆனா நெறைய பேர் வந்து இத தவறான நோக்கத்தோடயும், தவறான எண்ணத்தோடயும் பயன்படுத்துறாங்க. அதுதான் இது வந்து இந்த மீடியா வந்து தப்பானது அப்படின்னு எல்லாராலயும் கணிக்கப்படுறதுக்கான ஒரு காரணமே, தப்பான கண்ணோட்டத்துல பார்த்தா தப்பா தான் நடக்கும். இத சரியா நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது வந்து ஒரு அக்ஷய பாத்திரம் மாரி அப்படின்னு வந்து ரொம்ப எமோஷனலா பிளாக்கி ஸ்டார் வந்து பேசியிருக்காரு.